வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. எல்லாரும் சொல்லுமா, தேவனின் மகிமை. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவா உம் பிரசன்னம். இந்த காலை வேளையில நம் மீது அவருடைய பிரசன்னம் வந்து அமரட்டும் கேட்போமா? தேவனுடைய பிரசன்னம் இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒன்றையும் சாதிக்க முடியாது. அவருடைய பிரசன்னம் இல்லாம நம்ம ஒரு காலமும் ஒரு விஷயத்துல நம்மளால ஜெயத்தை எடுக்க முடியாது. அவருடைய பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை இந்த கால வேளையில வேண்டாம். அவருடைய சமூகம் இல்லாத செயல் நம்ம
வாழ்க்கையில ஒன்று இருக்க வேண்டாம் கர்த்தரை பார்த்து கேட்போம். அப்பா உங்க பிரச்சனை இந்த நாள்ல இறங்கணும் ஆண்டவரே. உங்க பிரச்சனை மாத்திரம் தான் ஆண்டவரே இந்த நாள்ல எங்களுக்கு வேணும். உங்க பிரச்சனத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உங்க சமூகம் உங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. அப்பா உங்களுடைய வசனத்தை புரிந்து கொள்ளும்படியாக என்னுடைய மனக்கட்டில திறந்தவர்கள் கேட்போமா? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவர். எல்லாரும் கேட்போம். ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம என்னை தடுத்துருங்கப்பா. உங்களுக்கு பிரியமில்லாத இடத்துல நான் போக கூடாது, என் கால்கள் அந்த இடத்துல படக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவமான வழியில நான் நடக்காதபடிக்கு ஒரு விஷயம் எனக்கு பரிசுத்த ஏக்கத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேட்பீங்களா? எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும்,
நடத்தும் ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஒரு முறை கூட சொல்லுமா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கர்த்தருண்டு, வார்த்தை உண்டு, ஜீவன் உண்டு, அவர் அற்புதமுண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் நமக்கு இருப்பதினாலே எனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, எவனுக்குள்ளே வார்த்தை இருப்பதினாலே, அது கிரியை செய்வதனாலே அற்புதம் தானாய் நடக்கிறது. ஆமாவா இல்லையோ? அவருடைய வார்த்தை இருப்புலும் கருக்குள்ள பட்டயமா இருக்குது. அந்த வார்த்தை நம்ம கிரியை செய்யும் போது, அந்த வார்த்தை நம்மளுக்கு பேசும்போது, அந்த வார்த்தையானது என்ன பண்ணணும்? நம்மை ஆறுதல் படுத்தும், தேற்றும், அரவணைக்கும், போதுமானதா இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல தேவன். இடைப்பட்ட நாட்கள் அதிகமாக அவருடைய வார்த்தை தான் என்னை தேற்றியது. எப்பெல்லாம் சோர்ந்து போறனோ அவருடைய வார்த்தை, எப்பெல்லாம் ஒரு சமூகத்தில் போயிட்டு நிக்கிறனோ அவருடைய வார்த்தை. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் எலியாவை போஷிக்க என் தேவனால் கூடும். கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் எலியாவை போஷித்திருப்பார். ஆனால் இந்த நாளிலே அவர் எனக்கு செய்வதற்கு எத்தனை உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். தெரிந்த பாடல், கேரி தாற்றி நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மாவெண்ணெய் குறைந்திட்டாலும், காக்கும் தேவன் எனக்குண்டு. எல்லாரும் கரங்களை தட்டி தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும், தேவன் நமக்குண்டு. பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் நமக்கு உண்டு. கர்த்தர் உண்டு, கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. தாற்றி நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும், தேவன் நமக்கு உண்டு. பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும், தேவன் நமக்கு உண்டு.
நிலை வந்தாலும் அவர் இருப்பதை போல அழைக்கிற தேவன். இல்லாதவர்களை இருப்பவர்களைப் போல அழைக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில என்னென்ன இல்லைன்ற சூழ்நிலை இருந்தாலும் அவர் இருக்கும்பதை போலவே அழைக்கிறவரா இருக்கிறார். இல்லைன்னு நினைக்கும் போது அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அவர்களை அவர் இருக்கிறவர்களாகவே மாற்றுகிற தேவனா இருக்கிறார். விசுவாசிப்பீங்களா? இதனால சொல்லுங்க, இது என் வாழ்க்கையில இல்லாண்டவரே, இந்த காரியம் என் வாழ்க்கையில குறைவுபட்டிருக்கிறது, அதை இருக்கிறதை போல நான் இன்னைக்கு அழைக்கிறேன். என் தேவன் அவைகளை அற்புதமாய் என் வாழ்க்கையில இருப்பவைகளாகவே மாற்றுங்கன்னு சொல்லி கேட்பீங்களா? இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல அழைக்கும் தேவன். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல அழைக்கும் தேவன். உயிர்ப்பிக்கும் ஆவியினார் உருவாக்கி நடத்திடுவார். உயிர்ப்பிக்கும் ஆவியினார் உருவாக்கி நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. முடியாது என்று நினைக்கும் நேரம் அவர் கரம் நம்மில் தோன்றுகிறது. அளவற்ற நன்மையினால் அவர் நம்மை நிரப்பி நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறபடினா எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அவர் முடிவுகளெல்லாம் மாற்றுவார். விசுவாசிப்பீங்க. இதனால சொல்லுங்க, என்னால முடியல ஆண்டவரே, ஆனா உங்களால கூடும். என் பலத்தினால் முடியாது, ஆனால் உங்களுடைய பலத்தினால் அது கூடும் அப்பா. நான் விசுவாசிக்கிறேன், அதனால உங்களுடைய மகிமையை நான் இன்று காண்பேன். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் முடியாது என்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் முன்னில் தோன்றிடுமே. முடியாது என்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் முன்னில் தோன்றிடுமே. அளவற்ற நன்மையினார் ஆண்டு நடத்திடுவார். அளவற்ற நன்மையினார் ஆண்டு நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. தேறி காற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், தேறி காற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மாயெண்ணை குறைந்திட்டாலும் தேவன் எனக்கு உண்டு பாடுங்களா? பானையில் மாயெண்ணை குறைந்திட்டாலும் தேவன் எனக்கு உண்டு. பானையில் மாயெண்ணை, பானையில் மாயெண்ணை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் எனக்கு உண்டு. பானையில் மாயெண்ணை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் எனக்கு உண்டு. கர்த்தர் உண்டு, கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. நல்ல கரங்களை தட்டி அவர் நமக்கு இருக்கிறபடினால, கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறபடினால மனுஷன் என்ன செய்யக்கூட எனக்கு அவர் ஒருவரே எனக்கு போதுமானவராய் இருந்து வழிநடத்துவார். ஹல்லேலூயா. நான் எப்போவுமே பாருங்க, ஜெபமோ காரியங்களோ ஏதாவது அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசுங்கப்பான்னு கேட்பேன். மகன் பாடும்போது கேரி தாற்று நீர் வற்றினாலும் அது எனக்கு உறுதிப்படுத்திச்சு. மகன் ஜெயராஜ் ஜெபிக்கும்போது அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களை அதை காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிந்த வார்த்தைகள். ஆனால் அவைகளின் ஊடாய் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நாம் கொஞ்ச நேரம் தியானித்து அது உங்களுக்கு ஆறுதலாய்
ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். உங்களுக்கு தெரிந்த வார்த்தையை யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25, 26. யோபு 19, 25, 26. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழிந்து போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். ஹல்லேலூயா. இது யார் சொல்லுகிற காரியம்? யோபு சொல்லுகிற காரியம். யோபு 1ஆம் அதிகாரத்தில் யோபுவுக்கு இருந்த ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். பிற்பாடு யோபின் இழப்புகளை நாம் பார்க்கிறோம். யோபுவிற்கு இருந்த ஆசீர்வாதங்களுக்கும் யோபு நடந்த பாதைகளுக்கும் சற்றேனும் சம்பந்தமில்லாத காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். யோபின் வாழ்க்கையிலே அவனுக்கு இருந்த ஆஸ்திகள், சம்பத்துகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிந்தது. எல்லாவற்றிற்கு மேலாய் ஒரே நாளில் தன்னுடைய 10 பிள்ளைகளையும் யோபு இழந்தான். இழப்புகளில் பெரிதான இழப்பு தன்னுடைய 10 பிள்ளைகளை இழந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருந்த உங்களுக்கு எல்லாம் தெரிந்த காரியம். நமக்கு நேரம் ஆகிறதுனாலே நான் மேலோட்டமாய் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். அப்படி இருந்த யோபினுடைய வாழ்க்கையிலே எல்லாம் இழந்தது. சரீரத்திலே மிகுந்த கொடிய வியாதிகள் யோபுவை பற்றி கொண்டது. அந்த சூழ்நிலையிலே யோபுடைய மனைவி யோபுவை தூசிக்கிறாள். யோபுக்கு உயிர் நண்பராய் இருந்தவர்கள் யோபுவை பரியாசம் பண்ணுகிறார்கள், யோபுவை கேலி பண்ணுகிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவமானங்கள் நிறைந்தவனாய், இழப்புகள் நிறைந்தவனாய், ஏமாற்றங்கள் நிறைந்தவனாய், நிந்தனைகள் நிறைந்தவனாய் காணப்பட்ட யோபு அந்த சூழ்நிலையிலிருந்து சொல்லுகிற காரியம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பர் என்றால் மீட்டெடுப்பவர். நம்முடைய சகலவிதமான காரியங்கள் நின்று, நம்முடைய பாவத்தினின்று, நம்முடைய அக்கிரமத்தினின்று, நம்முடைய அடிமைத்தனத்தினின்று, நம்முடைய வியாதியினின்று, நம்முடைய போராட்டங்களினின்று, நம்முடைய பிரச்சனைகளினின்று நம்மை மீட்டெடுப்பவர் தான் நம்முடைய மீட்பர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து போன யோபுவுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இவைகளெல்லாம் என்னை விட்டு கடந்து போனாலும் இன்னும் என்னை மீட்டெடுப்பதற்கு என்னுடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்கிறதான நிச்சயத்தோடு கூட யோபு அறிக்கையிட்ட காரியங்கள் தான் இவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களை நீங்கள் இழந்து போய் மீதமுள்ள காலங்கள் பயத்தோடு கூட நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இனி எப்படி என்று சொல்லி கேள்வி கேட்கிற நிலைமையிலே என்னுடைய சூழ்நிலைகள் எல்லை மீறி போய்கொண்டிருக்கிறது, எனக்கு வழி தெரியலை, நான் இந்த பயத்தோடு கூட வந்து இருக்கிற என்னுடைய அன்பு பிள்ளைகளே, சகோதரிகளே, சகோதரர்களே, அந்த நிலைமையிலிருந்து யோபுவை மீட்டெடுத்த தேவன் உங்களை மீட்டெடுக்கும்படியாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவன். எந்த காரியங்கள் உங்களை கலங்கடித்து கொண்டிருக்கிறது, எவைகளாயிருந்தாலும்
உங்களுடைய மீட்பர், உங்களுடைய மீட்பர், உங்களுடைய மீட்பர் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். மரித்து மண்ணோடு மண்ணாக அப்படியே அழிந்து போன தெய்வத்தை நாம் ஆராதிக்கவில்லை. அவர் இன்றைக்கும் உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிற தேவன். இன்றைக்கும் அவர் ஜீவித்து கொண்டிருக்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையிலே எவைகள் மரித்து போன நிலைமையிலே காணப்படுகிறதோ அவைகளை உயிர்ப்பிக்கும்படியா உங்களுடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 11 வசனம். ஏசாயா 41:14. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது யாக்கோபு என்று அழைக்கிறார். யாக்கோபு என்று சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் தெரியும், எத்தன், பொய்யன், கள்ளன், ஏமாற்றுக்காரன். அப்படி இருந்த யாக்கோவை ஆண்டவர் அழைக்கிறார், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே. இன்றைக்கு நாம் எந்த நிலைமையிலே இருக்கிறோம் என்பது ஆண்டவருக்கு பெரிய காரியம் அல்ல. நாம் இருக்கிற நிலைமைகள் நாம் இருக்கிறபடியே நம்ம அறிந்த ஒரு தேவன் நமக்கு உண்டு. நம்முடைய அந்தஸ்தை பார்த்தல்ல, நம்முடைய ஆசீர்வாதங்களை பார்த்தல்ல, நம்முடைய புகழ்ச்சியான நிலைமைகளை பார்த்து அல்ல, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் மனுஷர்களால் நிந்திக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, கைவிடப்பட்டு, தள்ளப்பட்டு யோபுவை போன்று காணப்படுகிற உங்களை பார்த்துதான், என்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எந்த நிலைமையில் நீ எப்படி இருந்திருந்தாலும் எனக்கு அது கவலை கிடையாது. நீ எத்தனாய் ஏமாற்றுக்காரனாய் கள்ளனாய் நீ இருந்தாலும் இன்றைக்கு உன்னுடைய நிலைமையை பார்த்து நான் வேதனைப்பட்டு நீ இருக்கிறபடியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நிலைமையில் இருக்கிறாயோ அதே நிலைமையிலே, அதே கைவிடப்பட்ட நிலைமையிலே நீ இருக்கிற இடம் அது வனாந்தரமா, அது கைவிடப்பட்ட சூழ்நிலையா, அந்த வனாந்தரத்தில் உனக்காக நான் இறங்கி வந்து, யாக்கோபே சிறு பூச்சியே, யாரும் இல்லை என்று தவித்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே. ஹல்லேலூயா. யாக்கோபாய் அப்படியே இருக்கும்படியா கர்த்தர் விரும்பவில்லை. அந்த சூழ்நிலையில் இருக்கிற உங்களிடத்திலே ஆண்டவர் கடந்து வரும்போது, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ யாக்கோபாய் தான் நீ இருந்தாய், நீ எத்தனாய் தான் இருந்தாய், எனக்கு பிரியமில்லாத மகனாய் மகளாய் நீ இருந்தாய். ஆனால் இப்பொழுது உன்னுடைய ஆத்துமா உணர்வடைந்திருக்கிறது நிமித்தமாய் உன்னை நான் இஸ்ரவேலாய் மாற்றி இருக்கிறேன். இப்பொழுது நீ எத்தனை அல்ல, இப்பொழுது புறக்கணிக்கப்பட்டவள் அல்ல, இப்பொழுது நீ கைவிடப்பட்டவன் அல்ல, இப்பொழுது நீ விழுதுபாரவன் அல்ல, இப்பொழுது நீ என்னுடைய சந்ததி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒருத்தர் இல்லை, நான் திக்கற்றவா, நானாத, நான் கைவிடப்பட்டவ, யோபு போல நினைக்கிறீங்களா? நிந்திக்கப்பட்டவன், நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு தனிமேலே நிற்கின்ற, எல்லா விதத்திலும் விழுந்து போன நிலைமையிலே இருக்கின்ற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னு யார் சொல்றது? உன் மீட்பரும் உன் இரட்சகருமாகிய யார் சொல்றாரு? யாக்கோபை, யாக்கோபை மீட்டெடுத்த அந்த மீட்பர் சொல்லுகிறார், நான் உன்னை இஸ்ரவேலா மாத்திட்டேன், இப்போ நீ என் பிள்ளை ஆயிட்ட, இனி நீ பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது, என் பிள்ளையாயிருக்கிறது நிமித்தமா நீ பயப்படாதே, நான் தான் உன் மீட்பர், இந்த எல்லா சூழ்நிலையிலும் இந்த வனாந்திர பாதையிலே நான் உன்னை மீட்டெடுத்து விட்டேன், உன்னை ரட்சித்து விட்டேன், இப்பொழுது நீ போகிற எல்லா இடத்திலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, மனிதன் தான் அநேக காரியங்களை பார்ப்பான், ஆனால் ஒரு நாளும் தேவன் நம்மை அப்படி பார்க்கிற தேவன் அல்ல. நம்முடைய இருதயம் தேவனுக்கு பிரியமாய் காணப்படும் போது எல்லா சூழ்நிலைகளினின்றும் அவர் நம்மை மீட்டெடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் பயப்படுகிற காரியங்களிலே உங்களை மீட்டெடுக்கும்படியாய் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதேன்னு சொல்லிட்டு தானே சொல்கிறாரு, அப்படி தானேம்மா? பயப்படாதே, உன்னை நான் மீட்டெடுத்தேன், உன்னை நான் மீட்டெடுத்தேன். ஹல்லேலூயா. அநேகர் இந்த இடத்திலே அநேக காரியங்களை குறித்து பயத்தோடு கூட காணப்படுகிறீர்கள். ஆண்டவர் தெளிவாய் பேசின காரியங்களைத்தான் உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன். எதிர்காலங்களை குறித்து, பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து, உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுடைய பயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களுடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறது நிமித்தமா நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 26:24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் ஈசாக்கின் இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம். முதல் வசனத்தை படிக்கும்போது படிக்க வேண்டாம். ஆபிரகாம் மரித்த பிற்பாடு ஈசாக்கு குடியிருந்த தேசமாகிய கேரானூரிலே பெரிய என்ன வந்துருச்சு? பஞ்சம் வந்துருச்சு. அந்த பஞ்சம் வந்ததுனால அந்த தேசத்தை விட்டு வேறு தேசத்திற்கு கடந்து போகும்படியாய் ஈசாக்கு சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கிறான். வேறு எந்த தேசத்திற்கு போகும்படியாய்? எகிப்திற்கு போகும்படியாய். ஹல்லேலூயா. எகிப்து என்று சொல்லும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது அடிமைத்தன வீடு. அந்த அடிமைத்தன வீட்டிற்கு திரும்பவும் கடந்து போகும்படியாய் ஈசாக்கு விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக அடிமைத்தனங்கள் கடந்த காலங்களிலே நம்மை நெருக்கி இருக்கிறது. பாவங்கள், சாபங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், இல்லை கடன்கள், போராட்டங்கள், நிந்தனைகள் எல்லாம் நம்மளுக்கு என்னது வந்துட்டுருக்குது. ஆனால் இப்போ அங்கே இருக்கும்போது கஷ்டமாக இருந்தது. இப்போ ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம், வந்தப்போ நல்லா இருக்கு. திரும்ப ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன போராட்டம் வந்துச்சுன்னா இதை விட அதுவே நல்லா இருந்தது அப்படின்னு திரும்ப என்ன பண்ணுறோம்? எகிப்திற்கு போக ஆசைப்படுகிறோம்.
அடிமைத்தனத்திற்கு, திரும்ப விட்டு வந்த பாவங்களுக்கு, விட்டு வந்த தெய்வங்களுக்கு, விட்டு வந்த காரியங்களுக்கு. ஆனால் கர்த்தர் அதை விரும்புகிற தேவன் அல்ல. அவர் சொல்லுகிறார், நீ அங்கே போக வேண்டாம், நீ இங்கேயே இரு, நீ இங்கேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அநேகர் அந்த காரியங்களை கேட்காதபடிக்கு, கீழ்ப்படியாதபடிக்கு போய்விடுகிறோம். ஆனால் ஈசாக்கு அப்படி அல்ல. தேவனுடைய சத்தத்திற்கு அவன் கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிந்தது நிமித்தமாய் அந்த இடத்திலே அவன் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. அங்குதான் தங்குகிறான். இப்போ சொல்றாரு, உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்போ ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமாய் இருந்தார். அதனால் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். இப்பொழுது ஆபிரகாமின் காலத்திலே ஆபிரகாமின் வேலைக்காரர்கள் தோண்டின துறவுகள் எல்லாம் அமலேக்கிய ஜாதிகள் எல்லாவற்றையும் மூடி போட்டு விடுகிறார்கள். ஆபிரகாமுக்கே என்ன வந்தது சொல்லுங்களேன்? கஷ்டம். ஆபிரகாமின் வேலைக்காரர் தோண்டி போட்டதை அமலேக்கியரின் வேலைக்காரர்கள் என்ன பண்றாங்க? மூடி போடுறாங்க. அவங்களுக்கு அங்கே தண்ணிக்கே வழி இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் ஈசாக்கின் வேலைக்காரர்கள் தோண்டுகிற துறவுகளையும் அவர்கள் மூடி போடுகிறார்கள். ஆனாலும் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்திருந்த ஈசாக்குக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமலேக்கியர் தோண்டுகிற துறவுகளிலே தண்ணீர்கள் வரவில்லை, அவர்கள் வறட்சியாய் காணப்படுகிறது. இவர்களுக்கு இப்போ என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. ஐயோ, நம்ம இவங்களை விரட்டி அடிக்கலாம்னு நினைக்கிறோம், ஆனால் இவங்க எப்படி இருக்கிறாங்க? ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. நம்மளால் இவங்களை விரட்ட முடியாது. இப்போ ஒன்றே ஒன்று பண்ணுவோம், அவங்கள்ட்ட போய் சரண்டர் ஆகிடுவோம். சரண்டர் ஆகிறத தவிர வேற வழியே கிடையாது. யார் பயந்து ஓடணும்னு நினச்சாங்களோ, யார் பயமுறுத்துனாங்களோ அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. விரட்ட வேண்டும் நினைக்கிறவங்க இப்போ அந்த தேசத்தில் எப்படி ஆயிட்டாங்க? ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. ஏனென்றால் மீட்பர் சொன்ன வார்த்தைகள் அவைகள் ஜீவனுள்ளவைகள். அந்த இடத்திலே தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததிக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் கர்த்தர் இறங்கி வந்தார். கர்த்தர் அநேகர் உங்களை விரட்டி கொண்டு இருக்கிறாங்களா? உங்களை விரட்டி கொண்டு இருக்கிறாங்களா? உங்களை உட்கார விடலையா? உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்கிட்டே இரு. யாரெல்லாம் உன்னை விரட்டணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நான் விரட்டிடுவேன். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், என் பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்து இரு, நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன்ட்டு கர்த்தர் சொல்லுகிறார். சத்ரு எத்தனை வழிகளிலே உங்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று சொல்லி விரட்டி கொண்டு இருக்கிறான். இந்த சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படி உங்கள் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பை கொடுத்து அவர் நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமி நிமித்தம் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவன் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? அதை விட்டுக்கிட்டு எகிப்துக்கு போகலாமா? எகிப்துக்கு போகலாமா? சொல்லுங்களேன். போகவே போக கூடாது, போகவே போக கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நாய் தான் கக்குனதை தின்னும். சினிமா பார்த்தா நல்லா இருக்கும், அங்கே எங்கே கொஞ்சம் சுற்றி திரிஞ்சா நல்லா இருக்கும். நல்லா தான் இப்போ இருக்கும், அந்த 3 மணி நேரத்துக்கு நல்லா தான் இருக்கும். அப்புறம் எப்படி தான் இருக்கும்?
இன்னும் சமாதானக்கேடு அதிகமாக தான் வரும். எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து காணப்படும் போது அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன் தகப்பனாய் ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பாதுகாப்பாய் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சுருக்கமாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன், ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. இரண்டாவதாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13, 14. 1 ராஜாக்கள் 17, 13, 14. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் பாடணும்ல, கேரித் ஆற்று நீர் வற்றினாலும். எலியா சீரியாவின் ராஜாவுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனமாய் காரியங்களை வெளிப்படுத்தி வந்தது நிமித்தமாய் எலியாவை கொலை செய்யும்படியாய் சீரியாவின் ராஜா என்ன பண்றாரு சொல்லுங்களேன்? கடந்து வருகிறார் ஆகாப் ராஜா. ஆகாப் ராஜா யாரை? எலியாவை கொலை செய்யும்படியாய் திட்டம் தீட்டுகிறார். இது நிமித்தம் எலியா கேரித் ஆற்றங்கரையிலே போய் ஒளிந்து கொண்டிரு என்று சொல்லி ஆண்டவர் எலியாவுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அவரோடு கூட வெளிப்படுத்துகிறார். எலியா என்ன பண்ணுறாரு? கேரித் ஆற்றில் போய் அந்த கரையில் போய் ஒதுங்கிக்கிறாரு. காக்கா என்ன பண்ணுது சொல்லுங்களேன்? காக்கா என்ன கொண்டு போய் கொடுக்குது? வரைக்கும் அவளும் அவளுடைய பிள்ளையும் போஷிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு எத்தனை குறைவுகள், வறட்சிகள், பஞ்சமான நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இந்த பஞ்ச காலத்திலும் உங்களை போஷிக்கும்படி உங்களுடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். உங்களுடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த பஞ்சங்களை பார்த்து பயப்படாதிருங்கள். குறைவுகளை பார்த்து பயப்படாதிருங்கள். ஏனென்றால் உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படி உங்களுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்களை போஷிக்கும்படி உங்களுடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6:16. ஹல்லேலூயா. எலிசா சீரியாவின் ராஜா இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணி இஸ்ரவேலை ஜெயிக்க வேண்டும் என்று எத்தனை பண்ணி கொண்டிருக்கிறார். எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஆலோசனைகளை சொல்லி வருகிறது நிமித்தமாய் இஸ்ரவேல் பாதுகாக்கப்படுகிறது. இது நிமித்தம் எலிசாவை கொலை செய்ய வேண்டும் என்று எத்தனம் பண்ணுகிறார்கள். அப்போ யார் இதெல்லாம் சொல்றாங்கன்ட்டு இஸ்ரவேலின் ராஜா கிட்ட யார் இதெல்லாம் சொல்றாங்கன்ட்டு சீரியாவின் ராஜாவுக்கு சந்தேகம் வருகிறது. நமக்குள்ள இருந்துதான் யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, இல்லை அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் தான் இதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ இந்த தீர்க்கதரிசிய பிடிச்சிட்டு வா, அவனை என்ன பண்ணிடலாம், கொன்று போட்டுடலாம். அவங்க இருந்த வீட்டுக்கு அருகாமையிலே நடுராத்திரியிலே எலிசா இருந்த வீட்டை சுற்றிலும் ரதங்களும் குதிரை வீரர்களும்
கடந்து வருகிறார்கள். எலிசாவின் வேலைக்காரன் காலையில் எழும்பி வெளியே வர்றான். அதெல்லாம் பார்த்து பயப்படுறான். ஐயோ என் ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன்? அப்போ எலிசா சொல்கிறார், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருப்பவர்கள் அதிகம். ஆனால் எலிசாவுக்கு தெரியுது, வேலைக்காரனுக்கு தெரியல. ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்தருளும். கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போ எலிசாவின் வீட்டை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் நிறைந்திருக்கிறது. எலிசாவை கொலை செய்யும்படியாய் கடந்து வந்தவர்கள் அவர்கள் குருட்டாட்டம் பிடித்தவர்களாய் கடந்து போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லா நெருக்கத்திலும் உங்களை பாதுகாக்கும்படி உங்களுடைய மீட்பர் உயிரோடு கூட அவர் இருக்கிறார். எந்த நெருக்கமான சூழ்நிலைகள் உங்களுக்கு காணப்பட்டாலும் அந்த நெருக்கத்திலே உங்களை பாதுகாக்கும்படி உங்களுடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 41:10. ஏசாயா 41:10. ஹல்லேலூயா. அப்போ பலகீனங்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். வியாதிகள் பலகீனங்களை குறித்து பயப்பட வேண்டாம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். வியாதியிலே, பலகீனங்களிலே, உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலே உங்களை பலப்படுத்துவதற்கு உங்களுடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். பலகீனங்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இவைகளின் மத்தியிலே உங்களுடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 43:1-2. ஏசாயா 40. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனை பாதையிலே உங்களுடைய மீட்பர் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படாதே, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியிலே நடக்கும்போது அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. சோதனை பாதைகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த சோதனை பாதைகளிலே எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடைய மீட்பர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறது நிமித்தமாக சோதனைகளை பார்த்து பயப்படாதிருங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடைய மீட்பர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய மீட்பர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படி, பஞ்சத்திலே உங்களை போஷிக்கும்படி, நெருக்கத்திலே உங்களை தப்புவிக்கும்படி, பலவீனத்திலே உங்களுக்கு பலனை கொடுக்கும்படி, சோதனையிலே உங்களுக்கு விடுதலைகளை கொடுக்கும்படி உங்களுடைய மீட்பர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட அவர் இருக்கிறது நிமித்தமாய் நீங்கள் பயப்படாதிருங்கள். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த உங்கள் மீட்பர் உங்களோடு கூட இருக்கிறார். எதை குறித்தும், ஒன்றை குறித்தும், எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும்
நீங்கள் பயப்படாதிருங்க, நீங்கள் பயப்படாதிருங்க, நீங்கள் பயப்படாதிருங்க. இந்த மாதம் முழுவதும், மீதமுள்ள இந்த ஆண்டு முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவித்து உங்களை நடத்தும்படியாய் உங்களுடைய மீட்பர் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படுகிற சகல காரியங்களையும், பயப்படுகிற சகல நிலைமைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு மீட்பரை கண்முன்னாய் நிறுத்துங்கள். விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். அவர் மேலான காரியங்களை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் செய்வார். உங்களுடைய கரத்தில் வந்து பிள்ளைகளை ஒவ்வொரு ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே, தேவரீர் நீர் இவர்களை ஆசீர்வதிங்கப்பா, இவர்களை பெருக பண்ணுங்க. இவர்கள் தேவைகள் என்னவென்பது உமக்கு தெரிய ஆண்டவரே. தேவரீர் அதில் எல்லாவற்றையும் நீர் சந்தித்து நீர் வழிநடத்த வேண்டுமா கேட்கிறேன் ஆண்டவரே. பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவன் பலன் தருவீராக. தேவரீர் பிள்ளை தச்ச இருப்பவர் தேவரீர் சுகமாய் பிள்ளை பெற்றெடுக்கும்படியாக என் தேவன் உதவி செய்வீராக ஆண்டவரே. யார் யாரெல்லாம் தேவையோடு பிரச்சனையோடு பலவீனங்களோடு வந்திருப்பார்களோ என் தேவன் ஒவ்வொரு பலவீனங்களும் தேவைகள் நீ சந்திக்க வேண்டுமா கேட்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய இரத்த கோட்டைகளை இவர்களை மறைத்துக் கொள்ளுங்க. கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்கப்பா. 30, 60, 100 என் தேவன் திருப்பி அவர்களுக்கு நீ தர வேண்டுமா கேட்கிறேன் ஆண்டவரே. ஊழியத்தின் தேவைகளை சந்திங்க தேவரே. இன்னும் அநேகருக்கு இந்த ஊழியம் ஆசீர்வாதமானதை மாற்றித்தாங்கப்பா. இந்த இடத்துல தேவரீர் நான் சொன்ன அடியான் சொன்ன வண்ணமாக தேவரீர் என்னென்ன காரியங்கள் நீர் இந்த ஊழியத்தை கொண்டு செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதன்படி நீர் இந்த ஊழியத்தில் நடத்த வேண்டுமா கேட்கிறேன். உங்கள் கரத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீர் மாத்திரம் பெருக வேண்டுமா கேட்கிறேன். நேசர் பொற்பாதத்தில் எங்களை முற்றுமாய் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இந்த நாளில் கூட ஊழியத்தை நிறைவேற்ற தந்த கிருபைக்காக நன்றி. நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இப்பொழுதும் கடந்து போகிறார்கள். இந்த உஷ்ண காலத்தில் வருகிற எந்த பலவீனங்களும் இவ்வளவு தொடக்கூடாது. இவர்களை இவர் குடும்பங்களே தொடக்கூடாது ஆண்டவரே. என் தேவன் பகல்ல மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் இவள் வழிநடத்த வேண்டுமா கேட்கிறேன் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க. வரும் நாட்களிலே அநேக சாட்சிகளை எழுப்புங்க தேவரீர். இவர்கள் நன்மையை பெற்றவர்களாய் மாத்திரமல்லாமல் அந்த நன்மையை அறிவிக்கிறவர்களாக மாறட்டும். ஜெபாவி எங்களுக்குள்ளாக ஊற்றப்படட்டும். கடைசி நாட்களில் உமக்காக எழும்பி பிரகாசிக்க ஒரு விஷயங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நிய ஐக்கிய சமாதானம் பாதுகாப்பு என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.